ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் பெற்றக்கூடிய செல்வத்தை பிறருக்கு வழங்குவதுதான் ஈதல் என்பது. எனவே ஈதல் மிகச்சிறந்தது. துன்புடையாருக்கு வாரி வழங்குகிற அந்த ஈரம் இருக்கிறதே, அது வீரத்தை விட சிறந்தது என்று சொல்வார்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று வள்ளுவர் பேசுவார். எனவே இந்த உயிருக்கு ஊதியம் எது? இந்த உயிர் தான் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு எது வழி என்று சொன்னால் பிறருக்கு வாரி வழங்குவது. எனவே ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுதான் பெருமைக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி காட்டுகிறார். அத்தகைய ஒன்றை தான் குமரகுரு சுவாமிகள் இந்த பாடலை வலியுறுத்துகிறார். ஈதலால் வரும் வறுமை சிறந்தது என்று சொல்லுகிறார். வல்லன்மை இல்லாதான் செல்வத்தின் மற்றையோன் நல்குறவை போலும் நனி நல்ல கொன்னி அருளிலன் அன்பிலன் கண்ணறையன் என்று பலராலும் இகழப்படான் என்று சொல்கிறார். ஈயம் தன்மை இல்லாதனுடைய செல்வத்தை பார்க்கிலும் ஈயம் தன்மை உடையனுடைய வறுமை இருக்கிறதே, அது மிகச்சிறந்தது என்கிறார். இரண்டு செய்திகளை ஒன்றுபடுத்தி காட்டுகிறார். ஒன்று, ஈகையே இல்லாதனுடைய செல்வம் மிகச்சிறந்ததா, ஈகை உடையவனுடைய வறுமை மிகச்சிறந்ததா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்துகிறார் ஒரு பாடலிலே. அதிலே கடைசியாக சொல்கிறார், ஈகை செய்து வருகிற வறுமை இருக்கிறதே அதுதான் உயர்ந்தது என்று சொல்கிறார். எனவே எவருக்கும் கொடுக்காமல் தான் மட்டுமே வைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அது எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை என்றும் அறிவுறுத்துகிறார். இறைவன் அத்தகைய தன்மையுடைய அவனை எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால், ஈகை இல்லாத தன்மையுடையனை பார்த்து அவன் அருளில்லாதவன், அன்பில்லாதவன், இரக்கமில்லாதவன், கருணை இல்லாதவன் என்று எல்லோரும் இகழ்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வறுமையுள்ளவனை எல்லோரும் போற்றுவார்கள். எனவே செல்வத்தை வைத்து கொண்டு பழியை பெறுவது அழகா, செல்வத்தை இழந்துவிட்டு புகழை பெறுவது பெருமையா என்றால், செல்வத்தை இழப்பது, பிறருக்காக இழப்பது இருக்கிற அதுதான் பெருமை என்று குமரகுருபர் மிக அருமையாக சொல்கிறார். நச்சுப்படாதவன் செல்வம் நடுவிரிவில் நச்சு மரம் பழுத்தன்று என்று சொல்கிறார். என பிறருக்கு கொடுக்காதான் செல்வம் எப்படிப்பட்டதென்றால், ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தால் அதனால் யாருக்கு பயன்? யாரும் தீண்ட மாட்டார்கள். எனவே அப்படி செல்வத்தை நிறைய வைத்துக்கொண்டு பிறருக்கு கொடுக்காதவனை நச்சு மரம் போன்றவன் என்றும் சொல்வதை பார்க்கிறோம். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லை. எனவே நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கான், பெரும் கோடீஸ்வரனாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான் என்றால், தானும் துய்க்கவில்லை பிறருக்கும் கொடுக்கவில்லை என்றால் அந்த செல்வத்தினால் என்ன பயன்? கோடி உண்டாயினும் இல்லைங்கிறார். அந்த செல்வம் கோடி இருந்தாலும் அது இல்லை என்று தான் அர்த்தம் என்று பேசுவதை பார்க்க முடிகிறது. அதனாலே 7 வள்ளல்கள் தாம் கொடுத்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். எனவே கொடையினாலே அவர் புகழ் பெற்றதை பார்க்கிறோம். தமக்கு வேண்டாம், தம்முடைய வாழ்க்கை முக்கியமல்ல, மக்களுடைய வாழ்க்கை, மன்பதையினுடைய வாழ்க்கை, சமூக வாழ்க்கை தான் உயர்ந்தது என்று காமராஜர், கல்வி வள்ளல் காமராஜர், கக்கன் போன்றவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் குமரகுரு சுவாமிகள் இந்த பாடலிலே, இந்த கொடுப்பதினால் வருகிற வறுமையை போற்றி வரவேறுங்கள், அதுதான் பெருமைக்குரிய செயல் என்று இந்த பாடலிலே நமக்கு சொல்லிட்டு காட்டியிருக்கிறார். அந்த பாடல், வல்லன்மை இல்லாதான் செல்வத்தின் மற்றையோன் நல்கிறவே போனும் நனி நெல்ல கொன்னி அருளிலன் அன்பிலன் கண்ணறையன் என்று பலராலும் இகழப்படான் என்று சொல்வதனால் செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை புரிந்து கொண்டு வாழ தடைப்படுவோமானால் பெருமைக்குரிய வாழ்க்கையை நாம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.